கோவையில் தனியார் கிளினிக்கில் வயிற்று வலிக்கு ஊசி போட்ட நிலையில் 22 வயது இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டில் படித்த மருத்துவரின் தவறான சிகிச்சையே உயிரிழப்புக்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியதன் பகீர் பின்னணி என்ன? கோவையில் சாதாரண வயிற்று வலி என்று மருத்துவமனை சென்ற இளைஞர் வீடு திரும்பிய சிறிது நேரத்தில் சுய நினைவை இழந்துள்ளார். என்ன நடக்கிறது என்று யூகிப்பதற்குள் மரண செய்தியை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமே அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. ஊசி போட்ட தனியார் கிளினிக் மருத்துவர் உரிய அங்கீகாரம் பெறவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் நடவடிக்கை பாயுமா? நடந்தது என்ன? சுல்தான்பேட்டை அருகே உள்ள செஞ்சேரி மலை பகுதியைச் சேர்ந்தவர் 22 வயதான பிரபு. ஓட்டுநர் வேலை பார்த்து வந்த இவருக்கு சனிக்கிழமையன்று திடீரென வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. இதனால் செஞ்சேரி பகுதியில் உள்ள மெடிக்கல் சென்டருக்கு சென்று ஊசி போட்டுவிட்டு திரும்பியுள்ளார். வீட்டிற்கு வந்ததும் மேலும் வயிற்று வலி ஏற்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து கழிவறைக்கு சென்றவர் நீண்ட நேரமாகியும் வெளியே வராமல் இருந்துள்ளார். சந்தேகமடைந்த அவரது தாயார் ரங்கம்மாள் உள்ளே சென்று பார்த்தபோது பிரபு மயங்கி கீழே விழுந்து கிடந்துள்ளார். அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த தாயார் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்றுள்ளார். அங்கு பிரபுவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். பிரபு மரணத்தில் சந்தேகம் உள்ளதாகவும் தவறான மருந்து கொடுத்ததால் தான் அவர் உயிரிழந்ததாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். இது குறித்து சுல்தான்பேட்டை காவல் நிலையத்தில் அவர்கள் புகார் அளித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரபுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் அளித்த தகவலின் பேரில் செஞ்சேரி மலையில் உள்ள தனியார் மருந்தகத்தில் சுகாதாரத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 75 ஆண்டு பழமையான மெடிக்கலை பால் ஜெயசீலன் என்பவர் நடத்தி வந்தது தெரிய வந்தது. அவரின் மகன்கள் விக்டர் ஜீவன்ராஜ் மற்றும் ஜான் குணசேகரன் ஆகிய இருவரும் ஜார்ஜியாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயின்றுள்ளனர். பின்னர் மெடிக்கல் அருகில் பால் ஜெயசீலன் தனியாக கிளினிக் ஒன்றை தொடங்கி நடத்தி வருகிறார். அங்கு மருத்துவர்கள் மூலம் தொடர்ந்து மருத்துவம் பார்க்கப்பட்டு வருகிறது. வெளிநாட்டில் மருத்துவம் படித்து இந்தியாவில் டாக்டராக பணியாற்ற வேண்டும் என்றால் FMGE தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். ஆனால் வெளிநாட்டில் மருத்துவம் படித்த சகோதரர்கள் இருவரும் இந்த தேர்வை எழுதவில்லை என கூறப்படுகிறது. மேலும் மருத்துவமனை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசிடம் முறையான உரிமம் பெறாததும் அம்பலமாகியுள்ளது. அதே வேளையில் கிளினிக்கில் பணியாற்றிய ஜான் ஜீவனேசன் என்ற மருத்துவரின் சீட்டை பயன்படுத்தி சகோதரர்கள் இருவரும் மருத்துவம் பார்த்து வந்துள்ளனர். இளைஞர் பிரபுவுக்கு ஊசி போட்டதை சுகாதாரத்துறையினர் உறுதி செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இது தொடர்பான புகாரில் விக்டர் ஜான்ராஜை சுல்தான்பேட்டை போலீசார் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டார்கள். தான் உயிரிழந்தாரா என்பது குறித்து பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்னரே தெரிய வரும் என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். கிளினிக்கில் மருத்துவ அப்பாவி பொதுமக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர்.